வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கூட்டணியில் ஓட்டை, வெற்றியை கோட்டை விட்ட ஸ்டாலின், அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது. வருகின்ற கருத்து கணிப்புகள் அதை உறுதிப்படுத்துது. நீங்களும் பார்த்துருக்கலாம். ஆனால் கூட்டணிக்குள்ள என்ன ஓட்டை, அதோட முதலமைச்சர் என்ன கோட்டையை விட்டாரு அப்படின்ற விஷயத்த விரிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த தேர்தல் காலத்தில் நடுநிலையாக இல்லாத இந்த ஊடகத்தை செருப்பால் அடித்தா என்ன அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே தோன்றுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. திமுக ஆட்சியே வந்துடுது. அப்புறம் முட்டு கொடுத்த ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் மீண்டும் கொத்து கொத்தாக பாலியல் வன்புணர்வுகள் நடக்கும். அதை யார் அனுபவிக்குது? இந்த ஊடகத்தில் உக்காந்துக்கிட்டு ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தானே, அவன் அனுபவிக்கிறதா இல்லை நாம் அனுபவிக்கிறதா? கும்பல் படுகொலைகள் இன்னைக்கு கோவை மாவட்டம் முழுவதுமே தனியாக இருக்கின்ற குடும்பங்களை வெட்டி படுகொலை செய்கிறாங்க. என் ஊட்டாண்ட தண்ணி அடிக்காதடா அப்படின்னு சொன்னால் அவங்களே வெட்டி படுகொலை செய்கிறாங்க. சரி, ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் வந்துடுச்சு. இந்த கும்பல் படுகொலையை யார் அனுபவிக்கிறது? அண்ணாமலை சொல்கிறாரு, 39,990 சிறுமிகளுக்கு பாலியல் வன்புணர்வு இந்த ஆட்சியில் நடந்திருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது 4 குழந்தையில ஒரு குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாயிருக்குது தமிழ்நாட்டில். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா யார் குழந்தைய பாலியல் வன்புணர்வுக்கு பலி கொடுக்கிறது சொல்லுங்க? தமிழ்நாட்டில் தான் அதிகமான குடிநோயாளி, அதிகமான இளம் விதவைகள். இது நாம சொல்லலை. கிட்டத்தட்ட 5 ஆண்டுக்கு முன்பே இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகளும் அதிக குடிநோயாளிகளும் நம்ம தமிழகத்தில் இருந்தாங்கன்னா, இந்த 5 ஆண்டுக்கு பிறகு எவ்வளவு குடிநோயாளிகள், எவ்வளவு இளம் விதவைகள். மீண்டும் ஸ்டாலின் வந்தார்னா இன்னும் அடுத்த 5 ஆண்டுல ஒவ்வொரு குடும்பத்திலும் கம்பல்சரி ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கோ இல்லையோ ஒரு இளம் விதவைகள் இருப்பாங்க. ஏன்னா 13,000 கோடி டாஸ்மார்க்ல சரக்கு விற்கின்ற பொழுது அன்னைக்கு இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகம் தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க. இன்னைக்கு வருடத்துக்கு 60,000 கோடி, 13,000 கோடி விற்கும் போதே இளம் விதவைகள் அதிகமா தமிழ்நாட்டில். இப்போ 60,000 கோடி விற்கும் போது இன்னும் 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி ஆண்டார்னா ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பா ஒரு இளம் விதவைகள் இருப்பாங்க. இப்போ பள்ளி பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மறைவாக தான் போதைப் பொருளை போடுறாங்க. இப்போ என் புள்ள போதைப் பொருளை பயன்படுத்தல அப்படின்னு எனக்கு தெரியுது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அருகாமையில போதைப் பொருள் இருக்குது, கோயிலுக்கு அருகாமையில போதைப் பொருள் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் என் பிள்ளைய என் வீட்டுக்குள்ளேயே போதைப் பொருளை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, அப்பா நீயும் கொஞ்சம் புடி அப்படின்னு கேட்கின்ற எண்ணமும் துணிச்சலும் அடுத்த 5 ஆண்டுல வந்துடும். அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு கோடை வந்தாச்சு. 140 முறை மின்வெட்டு ஏற்படுகிறது. இந்த தேர்தல் நேரத்தில் கூட மின்வெட்டு ஏற்படுதுன்னா ஆட்சி போன பிறகு எத்தனை முறை மின்வெட்டு ஏற்படும்? அது மட்டும் இல்லை, காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது. போனால் அடித்து கொண்டுடுறாங்க. குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு நீதிமன்றம் இருக்குது. ஆனால் காவல்துறைக்கு யார் அனுமதி கொடுத்தது குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு? 34 பேர் கஸ்டடி மரணங்கள் நடந்து இருக்கிறது. எங்கோ கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. ஆனால் அடுத்த 5 ஆண்டு என் வீட்டுக்கு பக்கத்திலே கள்ளச்சாராயம் விற்கும். ஏன் தெரியுமா? டாஸ்மார்க்ல விற்பது ஒரிஜினலான சரக்கு கிடையாது. குடிக்கின்ற பாலும் ஒரிஜினல் அல்ல, அதோட டாஸ்மார்க்கில் விற்கின்ற சரக்கு ஒரிஜினல் அல்ல. அப்போ கிக்கில்லாத காரணத்தினால கள்ளச்சாராயத்தை நாடுறாங்க. எங்கோ 72 பேர் உயிரிழப்பது நாளைக்கு என் வீட்டிலேயே ஏற்பட்டாலும் ஏற்படும். ஏன்னா கலாச்சார மாற்றமானது இங்க பொதுப்படையாக மாற்றப்படுகிறது. தவறுகள் பொதுவுடைமையாக்கப்படுகிறது. அதிமுக திமுக ஒன்று என்று சொல்லி திமுகவை ஆட்சி கட்டில் கொண்டு நிறுத்துகின்ற இந்த ஊடக கொள்கையாளர்கள், விலை போனவர்கள், ஆர்எஸ்பி ஊடகங்களினுடைய நெறியாளர்கள் இந்த கொடுமையெல்லாம் மீண்டும் தொடர்ந்தா என்ன பண்றது? சரியான மருத்துவம் இல்லை, சரியான கல்வி இல்லை, கல்வி கூடங்கள் இல்லை, மருத்துவ கூடங்கள் இல்லை, சாலைகள் இல்லை, நீர்வழி இல்லை, நீர்ப்பாசனம் இல்லை, விளைச்சல் இல்லை, விளைந்த பொருளுக்கு விலை இல்லை. அப்புறம் என்ன டேஷுக்கு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்சிக்கு இந்த ஊடகங்கள் முட்டு கொடுக்கிறது. உன் கொள்கைக்காக நீ வாங்கின காசுக்காக நாங்கள் ஏன்டா பலியாகணும்? அப்போ அரசியல்வாதி 1000 பொய் சொல்லலாம்டா, ஆனால் அவனை காப்பாத்துற பாரு உன்னை தாண்டா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் கொதித்து எழறாங்க. ஏன் ஊடகத்தின் மீது இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்கும் பொழுது, அண்ணாமலை நேற்று ஏகப்பட்ட விஷயங்களை பேசினார்.
திமுக ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சி அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னார். இன்னைக்கு எந்த ஊடகமாவது, ஒரே ஒரு ஊடகம், திமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் இருக்கின்ற பொழுது எத்தனை கோயில்கள் இடிக்கப்பட்டது, இந்துக்களுடைய உரிமை திருப்பரங்குன்றத்தில் பறிக்கப்பட்டதல்லவா, தீபம் ஏற்றி கொண்டிருந்த இடத்துல தீபம் ஏற்ற முடியாத அளவுக்கு வீணா வம்படி பண்ணி சிறுபான்மையர் வாக்குக்காக இந்துக்களுடைய உரிமையை பறித்த இந்த திமுக ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ஊடகவியலாளர்கள் நியாயமாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத திராவிட மாடல் ஆட்சியை கேள்வி கேட்டாரு அண்ணாமலை. அதை ஒளிபரப்பு பண்ணிருக்கலாமா இல்லையா? இந்த 5 ஆண்டுகளுடைய உரிமையெல்லாம் போச்சு. அடுத்த 5 ஆண்டு வந்தா எந்த உரிமையும் இருக்காது இந்துக்களுக்கு. ஒருதலை பட்சமா செயல்படக்கூடிய இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற இந்த ஊடகங்களுக்கு நாம ஏன் கண்டனத்தை பதிவு செய்யக்கூடாது? ஊடகம் திருந்தாத வரைக்கும் தமிழ்நாட்டை நல்ல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை சொல்றாரு, டபார்பா வாக்குறுதிகளை மறக்கிறனும் அல்ல மறுக்கிறனும் அல்ல அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்றாராம். ஆனா அண்ணாமலை கேட்கிறாரு ஒரே ஒரு வார்த்தை, வாக்குறுதிகளை நீ மறுக்கவும் மாட்ட, அதோட மறைக்கவும் மாட்ட, ஆனால் நிறைவேற்றுவியா? எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல நாங்க 525 வாக்குறுதி கொடுத்தோம், 525 நாங்க நிறைவேற்றி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ தேர்தல் தருணத்தில் 24 மணி நேரம் மக்களை ஏமாற்றக்கூடிய கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை அறிவிச்சுட்டு திமுக ஆட்சி வந்தால் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி வேண்டுமா? மக்களுடைய வரி பணத்தை ஒட்டுமொத்தமாக கொள்ளடிச்சிருக்காங்க. ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழலை பற்றி ஊடகம் என்னைக்காவது விவாதம் நடத்தியிருக்கிறதா? ஆனால் நேற்று இந்த மானங்கட்ட ஊடகம் என்ன விவாதம் நடத்திச்சு தெரியுமா? பாஜகவால் தான் நம்ம விஜய் அவர்கள் தனித்து நிற்கின்றார், சிறுபான்மையர் வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்பதுதான் பாஜக எண்ணம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டு காலம் பாஜக வச்சு ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய சில அரசியல் கழிச்சடைகளை பிரதிநிதித்துவம் படுத்தும் விதமாக நம்ம விஜய் அவர்கள் பாஜக சொல்லித்தான் தனித்து நிற்கின்றார். இது எதற்காக ஓட்டுறாங்க? சிறுபான்மையர் வாக்கானது விஜய்க்கு போயிடக்கூடாது. விஜய்க்கு போனா அப்புறம் திமுக அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 3 வாக்குகள் மூலமாகத்தான் திமுக வெற்றி பெற்றுக் கொண்டு வருது. அந்த 3 வாக்காளர்களுக்கு திமுக ஏதாவது பண்ணிச்சா? அதை பேசினா பரவாயில்ல ஊடகம். இஸ்லாமியர் வாக்குகள் திமுக போகுது, கிறிஸ்தவர் வாக்குகள் திமுக போகுது, பட்டியலின வாக்குகள் திமுக போகுது. இந்த மக்கள் திமுக எப்போதும் ஆதரிப்பதனால அந்த மக்களுக்காக திமுக இவ்வளவு செஞ்சிருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு நாள் விவாதம் நடத்தியிருக்குமா? சிறுபான்மையர் ஏன் திமுகவை ஆதரிக்கிறாங்க தெரியுமா? திமுக சிறுபான்மையருக்கு இவ்வளவு பண்ணியிருக்குது. அப்படி ஒரு விவாதத்தை நடத்துவானா இந்த மானங்கட்ட ஊடகத்தில் இருக்கிறவன்? நடத்த மாட்டான். இலவச வாக்குகளாக சிறுபான்மையரை திமுகவுக்கு மாற்றணும். அதுக்காக எவன் கட்சி தொடங்கினாலும் சரி பிஜேபியுடைய பி டீம், பிஜேபி சொல்லி தான் தனியே நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு அலப்பர். சரிப்பா, ஏதோ முதலமைச்சர் கோட்டை விட்டுட்டாரு, கூட்டணியில் ஓட்ட விழுந்து போச்சு அப்படின்னு சொன்னல, அதை சொல்லு அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஒரு 7-8 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணார். ஒவ்வொரு வேட்பாளரையும் ஆதரித்து அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் திமுக ஆட்சியை அம்பலப்படுத்தினார். அதெல்லாம் பேசாம இந்த ஊடகத்தினர் அண்ணாமலைக்கு பூமாலை போட்டார்கள், பூக்களை வாரி இறைத்தார்கள். அடுத்தடுத்த இடங்கள்ல செல்போனானது கை நழுவி அண்ணாமலை அவர்களுடைய நெத்தியிலும் தலையிலும் பட்டதனால் பேரதிர்ச்சி அப்படின்னு ஒரு செய்தி போடுறான். இந்த செய்தி எதுக்காக? அண்ணாமலை அதை பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா கை தவறி வந்தது. யாரும் அண்ணாமலை மீது வீணா வீசி எரியவே இல்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வந்தார். அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சார்? பியூஷ் கோயல் அவர்கள் திமுக மீது என்ன குற்றச்சாட்டு வச்சார்? இதெல்லாம் தானே பேசணும். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி கிடையாது, யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது, கோடைக்காலம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது, நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு, ஊழல்வாதிகளை திமுக அரசாங்கம் காப்பாற்றுகிறது, அதற்காக காவல்துறையை பொம்மையாக மாற்றி இருக்கிறது, காவல்துறை உயர் அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, சட்டத்தின் ஆட்சி அல்ல, இப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பேசலாம் இல்ல? எதற்காக வெயில்ல போய் கால் கடுக்க நின்று ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை சொல்றாங்க? ஊடகங்கள் கண்டிப்பா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் என்பதனால தானே. சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ தேர்தல் நேரத்திலேயாவது திமுக பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரிவினை சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக தானே மெனக்கிடுறாங்க. ஆனா ஊடகம் என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது? திமுக கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி தான், அதனால தான் பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் பிரிந்தே நிற்கிறாங்க. இதுவா எடப்பாடி பழனிசாமி பேசினார்? தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் பெருவெள்ளம் வந்தது. அந்த தருணத்தில் முதலமைச்சர் எங்க போனார்?
கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க. எங்கே போனார் முதலமைச்சர் கேட்குறாருல்ல. இப்போ ஓட்டு கேட்கறதுக்காக ஊர் ஊராக வருகின்ற இந்த முதலமைச்சர் ஆபத்துகள் வருகின்ற போதெல்லாம் எங்கே போனார்? பயிரெல்லாம் நாசமாச்சுங்க, அதோட நெல்லெல்லாம் முளைச்சி போச்சுங்க, அதெல்லாம் நேரடியாக வந்து பார்த்து நிவாரணங்கள் வழங்க வேண்டிய முதலமைச்சர் அவற்றையெல்லாம் தலைமைச் செயலகத்துக்கு எடுத்து வந்து ட்ரேவில் பார்வையிட்டாரு. இவர் தானே விவசாயிகளை காப்பாற்றக்கூடியவர். இது வரைக்கும் உர மானியம் கொடுத்துருக்காரா, விதை மானியம் கொடுத்துருக்காரா? கடை கோடி வரைக்கும் தண்ணி போய் சேரல. கர்நாடகா காரனா கூட போய் கூட்டணி பேசினாரா கண்டு மேகதாதனை கட்டக்கூடாதுன்னு பேசினாரா? அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு அவங்க என்ன நல்லது பண்ணிட்டாங்க? 24 மணி நேரம் தொகுதி வரையறை, தொகுதி மறு வரையறையை இப்போ பாஜக அறிவித்திருக்குதா? அட பாவீங்களா, பாஜக என்ற பூதத்தை காட்டி காட்டி திமுகவுடைய அநியாயங்களை மறக்கிறீங்களே. நீங்கள் மறந்தா பரவாயில்ல, மக்களிடையே கொண்டு போய் சேர்க்காம மறைக்கிறீங்களே, அது நியாயமா? இதெல்லாம் ரொம்ப ஆவேசமாக இருந்தது. அதனால தான் கடவுளே பார்த்தான், திமுக கூட்டணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமும் இல்லை. கடைசி வரைக்கும் முதலமைச்சர் ஒன்று பேசுகிறாரு, கூட்டணி கட்சிகள் ஒன்று பேசுது. ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்து வேலை செய்யலை, தலைக்கு தலைக்கு ஆடுறான். ரெண்டாவது, திருமாவளவனை வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக அழைப்பது கிடையாது, திருமாவளவனை வந்து பார்த்தா திமுக அழைப்பது கிடையாது. அதே மாதிரி திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவும் திமுகவையும் அழைப்பது கிடையாது. என் தொகுதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் திருமாவளவனை புறக்கணிக்குது. ஏன்னா செல்வ பிறந்தையாளர். இப்படி ஒவ்வொருத்தரும் நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நிற்கின்றார்கள். அதனால இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமும் கிடையாது. அதே மாதிரி ஒருமித்த கருத்தை திமுக கூட்டணிகள் பேசுவது கிடையாது. முதலமைச்சர் ஒன்று பேசுறாரு, திருமாவளவன் ஒன்று பேசுறாரு. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திசை திருப்புகின்ற அரசியல் தான் பேசுறாங்க. அதனால முதலமைச்சர் பேசிட்டு அப்படி நகருகின்ற போது திருமாவளவன் அதுக்கு எதிராக பேசுறாரு. அதனால இது திமுக கூட்டணியா இல்லை வேற கூட்டணியா? என்ன முதலமைச்சர் பேசுறதுக்கு எதிராக பேசிட்டு போறார் திருமாவளவன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இளம் விதவைகள் அதிகமாக இருக்குன்னு பேசினாங்க இல்லையா நம்ம கனிமொழி, அவங்க தானே தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணாங்க. ஆனால் அந்த அம்மாவால் எங்கேயாவது ஒரே ஒரு முறை டாஸ்மார்க்கை படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்களா? போதைப் பொருளை எடப்பாடி பழனிசாமி 3 மாதத்துக்குள்ளே ஒழிப்பேன்னு சொல்கிறார். திமுக எங்கேயாவது போதைப் பொருள் ஒழிப்பதை பற்றி பேசினாங்களா? போதைப் பொருள் ஒழிப்பதை பற்றி பேசினா ஏன் ஆட்சியில் நீ தானே இருந்த, ஏன் ஒழிக்கலன்னு கேட்பாங்க. டாஸ்மார்க்கை படிப்படியாக மூடுவேன்னு சொன்னால் இப்போ ஆட்சியில் இருந்தில்ல, ஏன் மூடலை அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கை மூடுவோம், போதைப் பொருளை ஒழிப்போம், நல்ல கல்வியை கொடுப்போம், நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுப்போம், அதோட டேமுகளை கட்டுவோம், விவசாயிகளுக்கு இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்றாங்க. ஆனால் முதலமைச்சரால் இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியுதா? அதனால் என்னடா இது, முதலமைச்சர் ஒன்று பேசுகிறாரு, கூட்டணி கட்சிகள் ஒன்று பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லாருக்குமே வந்து பாரு குழப்பமாக இருக்குது. மொத்தத்தில் முதலமைச்சர் எதெல்லாம் பேசலையோ அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் பேசுது. ஏன் தெரியுமா? அதாவது முதலமைச்சர் பேசினா கேள்விகள் அதிகமாக எழும். ஏன் ஆட்சியில் இருந்தில்ல, இதெல்லாம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்பாங்க. அதனால் வாக்குறுதியாக கூட்டணி கட்சிகள் பேசட்டும். அப்படி கூட்டணி கட்சிகள் பேசினாங்கன்னு வச்சுங்களேன், பார்த்தீங்களா திமுக எல்லாத்தையும் தான் செய்ய போகுது அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஆனால் எங்கே போனாலும் சரி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடியை திட்டுறார், கனிமொழி அவர்கள் எடப்பாடியை திட்டுறாங்க, நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எடப்பாடியை திட்டுறாங்க. எடப்பாடியை திட்டுறதுனால தமிழக மக்களுக்கு என்ன வரப்போகுது? அதுலேயும் எடப்பாடி பழனிசாமியை தனி மனித அவமரியாதை செய்கிறாரு முதலமைச்சர். கேட்டால் என்னை ஆபாசமாக பேசுகிறாரு, எங்கள் தங்கையை ஆபாசமாக பேசுகிறாரு, என் மகனை ஆபாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறார். நேற்று கூட பாருங்கள் தூத்துக்குடியில் நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் காலில் விழுவார், காலை வாரி விடுவார், அடுத்த காலை நோக்கி போவார், மொத்தத்தில் தரையிலேயே தவழ்ந்து கிடப்பார் இப்படி சொல்கிறார். ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவரை இவங்க என்ன வேணாலும் பேசலாம், எந்த ஊடகமும் பேசாது. அதான் மானங்கட்ட ஊடகமாச்சு, பணம் வாங்கிச்சு அந்த ஊடகம் தான், அப்புறம் எப்படி பேசும்? அதனால் கூட்டணி கட்சிகள் ஒன்று பேசுறது, நம்ம முதலமைச்சர் ஒன்று பேசுறது என்று சொல்லிவிட்டு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கிட்டாங்க. இப்படி குழப்பமான மனநிலையை உருவாக்கின காரணத்தினால திமுக வெற்றி காலி ஆகுது. அது மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் பிரச்சாரம் பண்ணாததுனால கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பலவீனமாகி போய்விட்டது. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆவது கடினம். அதனால திமுகவுக்கு லாபம் தான் அப்படின்னு திமுகவை நினைக்கிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் என்ன ஏமாளிகளா? கூட்டணி கட்சியில் இருக்கின்ற ஓட்டுகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? அதனால பரஸ்பரம் 2 பேரும் எளியும் பூடையமாக களத்தில் இருப்பதனால அவன் ஓட்டு இவனுக்கும் இவன் ஓட்டு அவனுக்கும் போகாத காரணத்தினால படுதோல்லியை சந்திக்க தான் போறாங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெனிஃபிட் தான். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கூட்டணியுடன் வெற்றி பெற்றால் தான் இந்த முறை எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றது திமுகவுக்கு தெரியல.
ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஊடகமானது திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறது. அண்ணாமலை பேசுகின்ற ஆவேசமான விஷயத்தையும் அன்புணி வைக்கின்ற பரபரப்பான குற்றச்சாட்டுகளையும் இந்த ஊடகம் காட்டிச்சுன்னா தமிழ்நாட்டில் புரட்சி வரும், புரட்சி. அப்புறம் ஓங்கோலுந்து வந்த கூட்டம் ஒட்டுமொத்தமாக ஓட்டம் எடுக்கும். ஆனால் அப்படிலாம் நடக்கக்கூடாது என்பதற்காக இந்த ஊடகமானது காசுக்காக வாய வைத்தாங்களா இல்லை கொள்கைக்காக வாய வைத்தாங்களா தெரியல, திராவிட மாடல் வந்தா சும்மா புடுங்கி தள்ளிடுவாங்க என்பதற்காக முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன பண்ணுறது, பிஜேபிக்குள்ளேயும் கருப்பு ஆடுகள் இருக்கிறது. அதனால தான் திமுக தப்பித்து கொண்டு வருகிறது, திமுக இருக்கிறவங்களும் தப்பித்து கொண்டு வருகின்றார்கள். நிர்மலா சீதாராமனுடைய கணவரே தமிழ்நாட்டில் 0 பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அரிபரந்தாமன் என்ற நீதிபதி திமுக அடிமை. அவர் தமிழ்நாட்டில் ஒரு இடங்கள் கூட பாஜக வெற்றி பெறக்கூடாது என்ற ஒரு இயக்கத்தை நடத்துறாரு, பிரச்சாரம் பண்றாரு. அதுக்கு நிர்மலா சீதாராமனுடைய கணவரே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஊக்கம் கொடுத்துட்டு போறாரு. ஏன் பிஜேபி வெற்றி பெறக்கூடாது என்று விளக்கம் அளிச்சுட்டு போறாரு. ஸோ இப்படியெல்லாம் பிஜேபிக்குள்ளேயே கருப்பாடு இருக்கின்ற போது அப்புறம் அதிமுக எங்க வெற்றி பெறும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஊடகம் என்னைக்கு திருந்துதோ அன்னைக்கு தான் திமுகவுடைய உண்மையான விஷயங்கள் வெளியே வரும். அப்பதான் நல்லாட்சி தமிழகத்தில் நடக்கும், மலரும், மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் அவதிப்பட்டதை விட பல மடங்கு அவதிப்பட வேண்டியதாக இருக்கும். விலைவாசி உயர்விலிருந்து எல்லாமும் இலவசத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைக்க போகிறீங்க. சரியான கல்வியும் குடிநீர் கூட இல்லாமல். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. ஊடகத்தில் வருகின்ற செய்தி உண்மை இல்லை, தயவு செய்து நம்பாதீங்க. மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருக்கிறது. யார் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியாது, ஆனால் திமுக தான் வெற்றி பெறும் என்று ஊடகம் சொல்லும். அதெல்லாம் உண்மை கிடையாது என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே.